அரசின் கோடைக்கால பம்பர் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் பரிசாக 10 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பம்பர் லாட்டரி டிக்கெட்டுக்கான குலுக்கல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது கோடைக்கால பம்பர் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரள அரசே லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறது. நாள்தோறும் குலுக்கல்களை நடத்தி வரும் கேரள லாட்டரித்துறை பம்பர் டிக்கெட்டுகளை அறிவித்து ஜாக்பாட் பரிசுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பம்பர் லாட்டரி குலுக்கல் நடைபெற்றது. இந்த கோடைக்கால பம்பர் டிக்கெட்டில் முதல் பரிசாக 10 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பரிசாக 50 லட்சம் ரூபாயும், மூன்றாவது பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நான்காவது பரிசாக 1 லட்சம் ரூபாயும், கடைசியாக 500 ரூபாய் வரையும் பரிசுகள் வழங்கப்படவுள்ளன. ஆறுதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படவுள்ளது. கேரள அரசு வெளியிட்டுள்ள சம்மர் பம்பர் லாட்டரி 2025 B6002 பற்றிய முக்கிய தகவல்கள். மொத்த பரிசுத் தொகை 34 கோடி. ஒரு டிக்கெட் விலை 250 ரூபாய். அச்சிடப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை 54 லட்சம். அச்சிடப்பட்ட டிக்கெட்டுகளின் மொத்த மதிப்பு 105.47 கோடி. இது கேரள அரசின் ஆண்டுதோறும் வழங்கப்படும் முக்கிய லாட்டரிகளில் ஒன்றாகும். மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கண்காணிக்கலாம். கேரளா சம்மர் பம்பர் லாட்டரி 2025 B6002 பரிசுகள் விவரம். முதலாவது பரிசு 10 கோடி. ஏஜெண்டுகளுக்கான கமிஷன் 1 கோடி ரூபாய். இரண்டாவது பரிசு 50 லட்சம் ரூபாய். லாட்டரி நடத்தும் நோக்கம். இந்த சம்மர் பம்பர் லாட்டரி நடத்தப்படும் முக்கிய காரணங்கள்: 1. சமூக நலத்திட்டங்கள் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டுதல். 2. நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். 3. பெரும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை ஆதரித்தல். இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் ஒரு திட்டமாகும். சட்டவிரோதமான சூதாட்டங்கள் மற்றும் அனுமதி இல்லாத லாட்டரிகளை கட்டுப்படுத்துதல். சமூகத்தின் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படும் மக்கள் மீது அதன் எதிர்மறை தாக்கத்தை குறைப்பது. அரசு நடத்தும் லாட்டரியின் மூலம் மக்கள் பாதுகாப்பாக பங்கேற்க வழிவகை செய்யுதல். லாட்டரியின் வரம்பு. லாட்டரியின் மூலம் திரட்டப்படும் தொகை மாநில அரசின் நிதிக்கு செலுத்தப்படும். இதன் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் முன்னேற்றம் காணும். இந்த தகவல்கள் வரித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற நல்லதொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் CSK.